இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நீங்க இறந்தவங்களோட பேர் சார்? அவரோட பேர் சுரேஷ். ஓகே, போதும். ஓகே, சுரேஷ். அவர்கிட்ட நீங்க கேட்க விரும்ப முதல் கேள்வி என்ன? அவர்கிட்ட நான் கேட்குற விரும்புகிற முதல் கேள்வி வந்து, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா? எஸ் ஆர் நோ? ஓகே. எஸ் சார். சூசைட் பண்ணாரா? சரி, ஓகே. ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவருக்கு பொன் குழந்தை இருக்கா? ஓகே. இல்லை சார். பொன் குழந்தை இல்லை. ஓகே. மூணாவது கேள்வி சார். மூணாவது கேள்வி, அவர் சென்னையா? சென்னை இல்லை சார். சென்னை இல்லை. ஓகே, வேற கேள்வி இருக்கும். ஆன்சர். மூணு கேள்வி. அவ்வளோ போதும் சார். நீங்களே சொல்லுங்க, எத்தனை கேள்விக்கு பதில் கரெக்டாக பதில் சொன்னார்? ஒரு கேள்விக்கு தான் சார் பதில் சார் கரெக்டாக சொன்னார். எந்த கேள்விக்கு சார்? அவருக்கு ஆண் குழந்தை தான் இருக்குது, பெண் குழந்தை இல்லை. ஓகே. அவர் இறந்தது ஆக்சிடென்ட் வழியாக, சூசைடு இல்லை. அதை என்கிட்ட முன்னாலே சொல்லிட்டாரு. சார், அது சூசைடு தானே? அது வந்து எதிர்பாராத விதமாக விழுறது. சூசைடுங்கிறது நானே போய் கிணத்துல விழுறது, இல்லை நானே போய் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, ஆன்சர் கேட்டேன்னா இதுக்கிட்ட இயற்கையாக இறந்தாரா செயற்கையாக இறந்தாருன்னு தான் கேட்டேன். நீங்களாம் உனக்கு கேட்டால் அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும் சார்? நீங்கள் இப்போ சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்ஸ் மோர். அவர் எப்படி இறந்தார்? சூசைடான்னு கேட்டேன். எப்படி இறந்தாரு? சூசைடான். சூசைடா இல்லையா? இதானே? ஆமா, கரெக்ட். ஓகேவா? சூசைட்னா என்ன அர்த்தம்? தற்கொலை. தற்கொலை. ஓகேவா? தற்கொலை பண்ணிக்கிறது. ஓகேவா? கரெக்ட். இயற்கை மரணமா என்ன? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல 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 நீங்க கேக்குற क्वेश्चन இப்படி கேட்டுக்கணும். இல்ல சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் ஆக்சிடென்ட்டா உட்காருங்க இல்ல சார். ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். இந்த ஏமாத்தலாம் பண்ணக்கூடாது. வி ஷுட் பி லீகல். இது ரொம்ப தப்பு சார். கொஸ்டின் சரியா இல்லைன்னா அவரே சொல்லியிருக்கணும் கொஸ்டின் தப்புன்னு. அப்ப எல்லாம் ஓகே சொல்லிட்டு இப்ப பேசுறது தப்பு. ஒன்ஸ் அவர் ரொம்ப தெளிவாக நடந்துக்கிட்டார். ஒரு கொஸ்டின் சரியா பதில் சொன்னாரு. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் டிஃபெண்ட் பண்ணதுக்காக அப்படி சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு கேள்வியில தெளிவு இல்லைன்னா நீங்க அவர்கிட்ட அப்ப கேட்டிருக்கணும். அப்ப அதுக்கு கேள்வி தெளிவு இருப்பது போல பதில் சொல்லிட்டு இப்போ நீங்க ஏமாத்தக்கூடாது. இது ஏமாத்து வேலை. நான் வில் நாட் அக்செப்ட் திஸ். இதுல அவரால் ஒரு கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடிஞ்சது. மீத இருக்க 2 கேள்விக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. இதுதான் யதார்த்தம். முதல்ல இந்த ஆட்டோ ரேட்டிங் முறைங்கிறது என்ன? அதை எந்த இடத்துலலாம் பண்ண முடியும்? ஒய்ஜாபோட ஒரு மெத்தட் இருக்குங்க. அடுத்த மெத்தட் வந்து ஆட்டோ ரேட்டிங்கு. மூணாவது மெத்தட் டிரான்ஸ் மயக்க நிலை. இந்த ரெண்டாவது மெத்தடில் ஆட்டோ ரேட்டிங்கில் வந்து என்னோட குருநாதன் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வருவார். அதை எங்கே பண்ண முடியும்? இங்கே பண்ண முடியுமா? இப்போ இங்கே அந்த இடத்துல வந்து வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? ஏன்னா வந்து அதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒப்புதல் வாங்கி இப்போ ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் விட்டாச்சு. ஒரு 6-7 மாதம் வந்து விட்ட ஒரு பாடு. இப்போ அதுக்கே வந்து இப்போ நேற்று நாங்கள் கூப்பிட்டதுக்கே வந்து நீங்கள் இத்தனை நாள் வந்து வரல, கூப்பிடல, இப்போ திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க, உங்கள் சுயநலத்துக்கோசரம் கூப்பிட்றீங்களான்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து. ஏன்னா அவங்களாம் பெரிய மகான், 64வது நாயன்மார். நான் கேட்பது என்னன்னா, நம்ம டீம் பேசும்போது உங்களால் இங்கே செய்ய முடியும்னு சொல்ல போய் தான் நோட் உங்ககிட்ட வந்துச்சு. நோட் எதுவும் உங்களை அந்த சில இதுக்கோசரம் எடுத்தேன். எதுக்கோசம்? உங்க பெரியம்மா பையன் பேர் ராஜகோபால். ராஜகோபால். அவர் எப்ப இறந்தாரு? எதுக்காக இறந்தாரு? சரக்கு அடிக்க போனாரு, பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. சரி, ராஜகோபால்ங்கிறவங்க உங்க நேம் சொல்லுங்க. உங்க நேம்? என் பேர் கணேஷ். ராஜகோபால்ங்கிறவங்க இங்க வந்திருக்கீங்க. உங்க என்னதோ அண்ணாவோ தம்பியோ இவங்களோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா இவரை ஒரு ரவுண்டு மட்டும் சுத்தி இறக்கி விடுங்க. இவர்கிட்ட பேச விரும்பலன்னா நீங்க சுத்த வேணாம். ஓகே, நீங்க அவரை பேசணும்னா மட்டும் ரைட் போங்க, இல்லைன்னா லெஃப்ட் போங்க. கை லூஸ் கொடுங்க. நல்லா தேங்காய் மேலே வெயிட் கொடுத்து கை மட்டும் லூஸ் பண்ணீங்க. இப்படி வைங்க கை. ஓகே மேடம். ஓகே, டன். இப்போ சொல்லுங்க மேடம். ஃபுல் லூஸாக இருக்கு. அவங்க அசைய கூட இல்லை, இவர் தான் ஆடிட்டு இருக்காரு. அங்கே அசையவே கொடுக்கல. வலி இது இல்ல, நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க மேடம். நீங்க பண்றது அவங்க அங்க இல்ல. நீங்க அவங்க அங்க இல்ல தான் மேடம். அவங்க எந்திரீங்க. தேங்காய் தவிர அங்க எதுவுமே இல்ல. நீங்க கொடுங்க. தேங்காய் தவிர எதுவுமே இல்லைங்க. இது வந்து நிதர்சனமான பொய். இது ஏமாற்று வேலை. நான் உறுதியா சொல்றேன். உறுதியா சொல்றேன். உங்களால முடியும்னா விட்டுருங்க. யார் வராங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். மைக்ல மாட்டாதீங்க சார். இது ஒரு வகையான இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க சார். இப்போ இவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக இது வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். என்னன்னா சயின்ஸ் படி
பேலன்ஸு இன்பேலன்ஸாக இருக்கிற இடத்துல ஓவலாக ஒரு ஷேப் மேலே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம அந்த இவங்க ரைட்டு லெஃப்ட்டு அதான் சொல்கிறாங்கல்ல, கால் நடுங்குது சார் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே. இவங்க சொல்கிறத டாஸ்க்கை முடிக்க முடியாமல் கூட உங்களால் ஓடி இருக்கலாம். அவர் வந்து சயின்ஸ் படி சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமாக தான் நகருது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி உணர்ந்தீங்க சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அப்படி தெரியல சார். அதான் அது நிஜமாகவே அது வந்து ரொட்டேட் ஆச்சு. நான் சிங்கிள் விரல் தான் பேலன்ஸ் பண்ணேன். அப்படி இருந்தால் அது அவங்க சொன்ன மாதிரி ரைட் லெஃப்ட் போச்சு. ரைட் லெஃப்ட் போனால் கூட அவங்க ஃபாஸ்ட்டான்னு சொல்லும்போது அது ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அது. இல்ல ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கூட ஓகே. ஆனா அவங்க ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது ஒரு செகண்ட் அப்படியே எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி தள்ளிச்சு. எனக்கு அதில் தான் எனக்கு டவுட்டு. அதே மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை காதோ கண்ணோ கிடையாது. அறிவியலுக்கு காதும் கண்ணும் அவசியம் மேடம். அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எங்கள் அப்பாவுக்கு கட்டியிருந்தாங்கன்னு. ஆனால் எனக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா நல்லா இருந்தார். சடனாக ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் அவருக்கு அப்படி ஆச்சு. ஆனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே நாங்கள் போய் கேட்குறப்போ ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே எடுத்து போய் சுற்றணும். ஆனால் நாங்கள் போன ஒரு 10 கோவில் இருக்கும். எல்லா கோயிலுமே அவங்க சொன்ன ஒரே இது தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க எனக்கு யாருன்னு கூட தெரியாது. நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். ஆனால் நான் அது மேலே உக்காஞ்ச உடனே எங்கள் அப்பாவுக்கு கட்டியிருந்தா இது பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆச்சு. நமக்கு ஏற்கனவே இந்த இன்சிடென்ட் முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் அது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அது உண்மை தான், நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ அவர் ஃபீல் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் இதை ஏமாற்றுவேன்னு ஃபீல் பண்ணுறீங்க சார்? என்ன காரணம்னா, நான் அது மேலே நல்லா குத்த வச்சு உட்காந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம், இன்னும் சைடில், இன்னும் லெஃப்ட்டு, இன்னும் ரைட்டு, இந்த ரிவர்ஸ் பார்ப்பாங்களா பஸ்ஸுக்கு, அந்த மாதிரி உட்காந்துட்டு. அதாவது இவங்க இவ்வளோ தெளிவாக இந்த விஷயத்த சொல்கிறாங்களா சார்? மேலே நான் உட்காந்துட்டேன் கிளியராக. இந்த கேமரா ஜூம் பண்ணி கூட பாருங்கள். நல்லா இந்த இடத்துல நான் வந்து நல்லா உட்காந்துட்டேன். இவங்க அதை பார்த்தாங்க. ரைட் லெஃப்ட் நான் சரியாக அந்த ரொட்டேட் ஆகலனவே எஸ்கேப் ஆகிறாங்க பாருங்கள். இவங்களோட வேலையே தான் சார். இவங்களோட வேலையே தான் தம்பி. உட்காருமா. அவமானம்லாம் கிடையாது சார். நீங்கள் இல்லாத விஷயத்தை இருக்குன்னு சொல்லி நீங்கள் யாரை ஏமாத்துறீங்கன்றதை தெரிஞ்சுங்க சார். ஏமாத்துறேன் சார். ஏமாத்துறேன் உட்காருங்க. ஐயா முதல்ல ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இப்போ இது உண்மைன்னு சொல்லும்போது எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கு. அப்போ உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு உரிமை கிடையாதா? அவர் பேசும்போது ஆன்மான்னா உங்களுக்கு ஏத்துக்க முடியுது. அவர் சயின்ஸ் தான் ஏமாற்ற முடியாது, ஏத்துக்க முடியாதா? நான் சொல்றேன் சார், இந்த ஸ்டேஜ்ல ரெண்டுக்கும் உரிமை இருக்கு. அவர் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அவர் சொல்லட்டும். சயின்ஸ் தான் ஏமாத்துன்னு சொன்னா அதுக்கும் இடம் இருக்கு. நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த தேங்காய் மேல உட்காரும் போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமா சுத்துது. அதை தான் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. ஓகே நன்றி. ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சார். ஆக்சுவலா இங்க வந்து தேங்காய் உட்பட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கலாம். பட் தமிழாவுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட் அல்லது நிலைப்பாடுங்கிறது வந்து அறிவியல் எதை சொல்கிறதோ, அறிவியல் எதை அங்கீகரிக்கிறதோ அது மட்டுமே தமிழாவோட நிலைப்பாடு. இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சயின்ஸுக்கு ஒவ்வாது, சயின்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள ரெகனைஸ் ஆகாத நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு. வி டோன்ட் ரெகனைஸ் தட். அதுதான் எங்களுடைய ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு.